அதே போன்று இங்கே வேண்டுதலாகவும் அதே போன்ற கோரிக்கைகளாகவும் இங்கே எதிர்த்து அமர்ந்திருக்கின்றவர்கள்லாம் இன்றைக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக கம்பம் ராமகிருஷ்ணன் பேசும்பொழுது இந்த விளையாட்டுத்துறையும் பள்ளிக்கல்வித்துறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை எடுத்து மிக அழகாக சொன்னார்கள். அவருக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இப்ப SGFI கேம்ஸ் நடந்திருக்கு, தேசிய அளவில் பள்ளிக்கூட லெவலில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேசிய லெவலில் போகும்பொழுது கூட இன்றைக்கு எங்களுடைய பள்ளி மாணவர்கள் ஏறத்தாழ 95 கோல்டு மெடல், 112 சில்வர், அதே போன்று 212 வெண்கல பதக்கங்களை நாங்கள் வென்று வந்திருக்கின்றோம். ஆக அவர்களுக்கான பாராட்டு விழாவை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரை நடத்தி காட்டியிருக்கார் என்பது எங்களுக்கான பெருமை. அதே போன்ற அப்கிரேடேஷன் பத்தி நீங்க நிறைய பேர் கேட்கறீங்க, உண்மைதான். நிறைய பேருடைய கோரிக்கைகளும் அதுவாகத்தான் இருக்கின்றன. அதை ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த கால ஆட்சியில் CAG ரிப்போர்ட் என்ன சொல்லுன்னா 525 பள்ளிகள் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க கடந்த கால ஆட்சியில். அந்த 525 பள்ளிகள்ல 513 பள்ளிகள் அந்த விதிமுறையே இல்லாத பள்ளிகளை வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அப்கிரேட் பண்ணது மட்டுமல்ல, அந்த பள்ளிகளை கிட்டத்தட்ட 364 பள்ளிகளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே பண்ணி கொடுக்காம போயிட்டாங்க. இப்ப அதை சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் நீங்கள் வைக்கின்ற அந்த கோரிக்கையில் வகைப்படுத்தி எதற்காம் தேவையோ அது கண்டிப்பாக அது அப்கிரேடேஷனாக இருந்தாலும் சரி, அது சில நேரத்தில் பைஃபர்கேஷனும் கேட்டிருக்காங்க. நம்முடைய மாண்பு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும், அண்ணன் மஸ்தானாக இருந்தாலும், அண்ணன் மாரிக்கண்ணாக இருந்தாலும், இப்படி ஒவ்வொருவரும் நேற்று பேசி அரவிந்த் ரமேஷன் இவர்கள் எல்லாமே பைஃபர்கேஷன் கேட்டுட்டு இருக்கிறார்கள். அந்த பைஃபர்கேஷனுக்கு தேவையான அந்த விதிமுறைகள் வருகின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அதையும் நாங்கள் செய்து தருவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். GK மணி என்ன சொன்ன மாதிரி நமக்கு வந்து நிறைய அரசு பள்ளியில் சேர மாணவர்கள் எண்ணிக்கை கம்மியாகுதுன்னு சொல்றது அது தவறானது. ஏறத்தாழ இந்த ஆண்டு மட்டும் பாத்தீங்கன்னா 3,37,564 மாணவர்கள் இன்றைக்கு நம்முடைய அரசு பள்ளியை சாதனைக்கு சேர்ந்திருக்கிறார்கள். அது மார்ச் 1ஆம் தேதி தான் நாங்கள் இந்த மாணவர் சேர்க்கை நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம். ஆக அப்படி அவர் சொல்வது போல இந்த துறை என்பது வருவாய் ஈட்டாத துறை. உண்மைதான். பல அமைச்சர்கள் இன்றைக்கு வந்து எங்களோடு தொடர்பு கொண்டு இன்னைக்கு எங்கள் துறைக்கான எங்களுடைய துறை மேம்படுவதற்கு இன்றைக்கு அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது ஆமா, வருவாய் ஈட்டாத துறை தான். ஆனால் இது செய்கின்ற முதலீடு என்பது பெஞ்சமின் பிராங்க்லின் சொல்வது போது மனித வளத்தின் மீது நீங்கள் செய்கின்ற முதலீடு, இது அறிவாற்றல் மீது செய்கின்ற மூலதனம், இதனுடைய வட்டி என்பது வளர்ச்சியாகவும் முன்னேற்றமாகவும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதை கண்டிப்பாக எங்களுடைய துறை சார்ந்து அதை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். கடந்த ஆண்டுல முக்கியமாக முத்தாய்ப்பாக இருக்கின்றது நம்முடைய முத்தமிழ் கலைஞருடைய பெயரில் இருக்கின்ற கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை நாம் மதுரையில் நாம் வந்து தொடங்கி வைத்திருக்கின்றோம். அதுல இன்றைக்கு காலை வரைக்கும் இதுவரைக்கும் வந்துட்டு போனவங்க அதை பயன்படுத்தியவருடைய எண்ணிக்கை மட்டும் பாத்தீங்கன்னா 9,65,000 பேர். ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 2,670 பேர் அதை பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக அங்கே பணியாற்றக்கூடிய ஒரு ஆட்டோ ஓட்டுநருடைய மகன் ஸ்ரீகாந்தின் மகன், 2 கண்ணும் தெரியாத அந்த மாணவன் அங்கே போட்டித் தேர்வுக்காக அந்த நூலகத்தை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு தனியாக ஒரு தனியார் பேங்க் வந்து ஒரு அசிஸ்டன்ட் GM இன்னைக்கு வந்து அவருக்கு வேலை கிடைத்திருக்கு என்று சொல்லும் பொழுது அவர் அதை பெருமையாக சொல்லுகிறார். சொல்லும் பொழுது இந்த நூலகம் மட்டுமல்ல, இங்கே வேலை பார்ப்பவர் கூட எங்களை நன்றாக பார்த்துக் கொள்கிறார் என்று சொல்லும் பொழுது கண்ணீரிலேயே என்று அவர் கலங்க வேண்டாம், கண்ணாக கலைஞர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அந்த தமிழ் நினைத்தால் போதும்.